ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பி, அதுக்கப்புறம் கொஷின் கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, ஏ வந்து 1 3 5, பிங்கிறது வந்து 2 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி போட்டுருங்க. ஏ ஃபஸ்ட்டு எழுதிடுங்க 1 3 5, கிராஸ் போட்டு பி எழுதிடுங்க 2 3ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏல வந்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பியோட ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பருக்கும் கம்பேர் பண்ணணும். எழுதலாமா? ஃபஸ்ட்டு 1 போட்டு அதுக்கப்புறம் இங்கே 2, அதுக்கப்புறம் அகைன் 1 போட்டு அங்கே 3. ஸோ இதே மாதிரி பியில் எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் ரெண்டாவது நம்பரு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 3, அதுக்கப்புறம் 3 2, அதுக்கப்புறம் 3 3. ஸோ இதே மாதிரி தான் எழுதணும். அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் தான் 5 2 5 3. ஸோ இந்த நம்பர் நம்ம எழுதணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தான் நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும். செட்டாக எழுதுறீங்கல்ல, இதில் வந்து அந்த கமா முக்கியம், கமா போட்டுருங்க. ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் பி கிராஸ் ஏ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பி ஃபஸ்ட்டு எழுதிடுங்க 2 3, இதுக்கப்புறம் ஏ எழுதிடுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போது ஃபஸ்ட்டு எப்படி கம்பேர் பண்ணோம், 1 எடுத்துக்கிட்டோம், இங்கே எல்லா நம்பரும் கம்பேர் பண்ணோமா. இப்போ இதில் வந்து பியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, இது 3, அப்புறம் ஒவ்வொரு நம்பராக 3 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எழுதலாமா, 2 1. ஸோ இதுக்கப்புறம் 2 3. ஸோ இதுக்கப்புறம் 2 5. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் இருக்குல்ல, இதோட மற்ற நம்பர் கம்பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 3 1, அதுக்கப்புறம் 3 3, அதுக்கப்புறம் 3 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா பி கிராஸ் ஏவும் அவ்வளோதான். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இது 2 ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லாட்டி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அது ஏன் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராஸ் 2, இங்கே 2 கிராஸ் 1, இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் ஏதோ 2 நம்பரை எடுத்து இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த நம்பர் கம்பேர் பண்ணி எழுதிடுங்க. ஸோ பக்கத்துலேயே எழுதிடுங்க. ஸோ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான். ரீசன் வந்து இந்த நம்பர் வந்து சேமாக இல்லை, அதனால் நாட் ஈக்குவல் டுன்னு முடிச்சிடலாம். ஓகே, மூணாவது கொஷின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் பி கிராஸ் ஏ, அதுக்கப்புறம் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்பர் கம்பேர் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பியில் எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை செட்டு இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 6 நம்பர் இருக்குது. அதே தான் நம்ம பி கிராஸ் ஏலையும் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு, 6. என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6. ஸோ அதே மாதிரி என் ஆஃப் பி கிராஸ் ஏ 6. ஸோ இதுக்கப்புறம் என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போமா. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ பி எழுதியிருக்கோம். ஸோ ஏல எத்தனை நம்பர் இருக்குது, 3. அதே மாதிரி பியில் பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு, 3. ஏன்னா அதில் 3 நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் பி 2 நம்பர் தான் இருக்குது, 2. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி எழுதணும் அப்படின்னா ஸோ 3 2 3 6. ஸோ அவ்வளோதான். இப்போ 3 நம்பருமே சேமாக இருக்குது. ஸோ புரியுதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.